பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 9வது வசனம். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 46:11 வாசிக்கும்போது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் அவனோடு கூட இருந்த பொழுது அவனால் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலேயும் ஜெயத்தை காண முடிந்தது. Glory to God. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் உன்னை மேற்கொள்ளுவேன். கோலியாத்தை மேற்கொள்வதற்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய நாமத்தில் நான் கடந்து வருகிறேன். Glory to God. சங்கீதம் 99:8 வாசிக்கும்போது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நீர் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கடந்த மாதத்தில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாழாக்கப்பட்ட, ஒரு நஷ்டத்தை அடைந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 36:34 வாசிக்கும்போது, பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். அநேகருடைய பார்வையில் நீ பாழாக்கப்பட்ட தேசம் போல ஒன்றுக்கும் உதவாதவனாய், எதற்கும் பிரயோஜனமற்றவனாய் நீ காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறப்பா. உன்னை கடந்து போன எல்லா ஜனங்களுடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்க ரீதியில் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். நீ விதைக்கப்படும் பொழுது நான் சொல்லுவேன், கட்டாயம் அது முளைக்கும். விளைய செய்கிறவர் கர்த்தர், அதனுடைய பலனை நீங்கள் காணப்போகிறீர்கள். சகரியா 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது, விதைப்பு சமாதானமுள்ளதாயிருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பலனை தரும். இந்த ஜனத்தின் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதம் முழுவதும், இந்த மாதத்தின் முதல் நாளிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ சமாதானத்தை காண்பாய். உன்னுடைய திராட்சை செடி பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். அது பலன் கொடுக்கக்கூடிய ரீதியில் வானத்திலிருந்து அதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இதையெல்லாம் நான் சுதந்தரிக்க பண்ணுவேன். Glory to God. இந்த கால வேளையில் ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும்போது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர்
உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய போராட்டங்களை கர்த்தர் அழித்து உங்களுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்க போகிறார். செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் இந்த நாள் சமாதானத்தை கட்டளையிட்டு அவர்களுக்கு வேண்டிய பலனை அவர்கள் அடைவதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன். ஆசீர்வதியும். தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.